Good morning, students. All of you, happy new year. Now we'll start the next unit, unit 4, electromagnetic induction and alternating current. மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். First we will see about the introduction. We will see about the introduction. First, in the last unit, we studied about the magnetic effect of electric current. It was stated by Christian Ørsted. A current carrying conductor will behave as a there exists a magnetic field around a current carrying conductor. அதாவது ஒரு கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உருவாகும். அதை யார் கண்டுபிடிச்ச? கிறிஸ்டியன் ஓர்ஸ்டட். அதே மாதிரி ஆம்பியர் என்ன பண்ணார் அப்படின்னா, a current carrying loop will behave as a bar magnet. மின்னோட்டம் தாங்கிய சுற்று ஒன்று எப்படி இருக்கு, சட்டக்காந்த மாதிரி என்ன செய்யுது, செயல்படுது அப்படிங்கிறத நிரூபித்தார். இது என்னது, எலக்ட்ரிசிட்டி, அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது மின்னோட்டத்தால் உருவாக்கப்பட்ட காந்த விளைவுகள். சரி, இப்போ ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, they will think about the converse effect, ஒரு மறுதலை, அதுக்கு ரிவர்ஸில் நினச்சாங்க திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கிடைக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சாங்க. they can do the research. they are doing so many experiments. இதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் யாருன்னா, மைக்கேல் ஃபாரடே ஆஃப் யூகே, இங்கிலாந்து. இன்னொன்று அமெரிக்காவில் உள்ள ஜோசப் ஹென்ரி. அட் அ டைம், ஒரு சைமல்டேனியஸாக ஒரே காலகட்டத்தில் they are doing separate research work in that field. அதில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சீட் பண்ணவர் யார், மைக்கேல் ஃபாரடே. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபாரடே அப்படின்னா. he discovered the electromagnetic induction in the year 1831. it is a revolutionary invention, electromagnetic induction. அதாவது இப்போ உள்ள மாடர்ன் எனர்ஜி நீட்ஸ் எல்லாமே மீட் பண்ணக்கூடியது என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஜென்ரேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேசிக் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரி, இதை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. மைக்கேல் ஃபாரடே இஸ் அ லெக்சரர். ஹீஸ் டூயிங் த லெக்சர் கொடுத்துட்ருக்கார். ஒரு அந்த டைமில் தான் இஸ் டூயிங் த ரிசர்ச் ஒர்க் இன் தட் ஃபீல்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. அப்போ அந்த லெக்சர் கொடுக்கும்போது ஒரு ஆள் நினச்சிட்டாரு, ஃபாரடே நோக்கி நினச்சாரு, கேட்குறாரு. இப்போ யார் டிஸ்கஸிங் அபவுட் த மேக்னெட் அண்ட் த காயில், இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? அதுக்கு அவர் நினச்சார், கோவமே படாமல் ஃபாரடே என்ன பண்ணார், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அ நியூ பார்ன் பேபி. இப்போ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறது என்னது, இட்ஸ் எ நியூ பார்ன் பேபி. இப்போ நியூ பார்ன் பேபியோட வாட் இஸ் த யூஸ், அதே மாதிரி தான். ஆனால் பெரியவராக வளர்ந்தால் என்ன செய்யும், அதே குழந்தைய என்ன செய்யும், நிறையா யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவர் நினச்சார். ரொம்ப காமாக என்ன பண்ணார், எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா பெரியவராக வளர்ந்த பிறகு தான் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை வச்சு ஒரு இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டு வி கேனாட் இமேஜின் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. எடுத்துனா
இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற கான்செப்ட் இல்லாமல் இருந்தால் இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டு என்ன செய்ய முடியாது, இமேஜின் பண்ண முடியாது. அந்த சின்ன குழந்தை வந்துச்சு பெருசாக வளர்ந்துட்டு அப்படிங்கிறத நினச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து வில் see about த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயம். சரி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னா, த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ அன் ஏரியா ஏ in a magnetic field is defined as the number of magnetic field lines passing through the given area normally. அதாவது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள பரப்பு ஏவுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் பைபி என்பது அந்த பரப்பின் வழியே செங்குத்தாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை. ஃபார்முலா என்னன்னா பைபி, இட் இஸ் டினோட்டட் பை பைபி. பைபி இஸ் ஈக்குவல் டு integral b vector dot dA vector. That integration is taken over the given area. அதான் ஏன்னு போட்டுக்கிட்டோம். And it is given by BA cos theta. It is a scalar quantity. theta அப்படிங்கிறது என்ன ஆங்கிள் அப்படின்னா, இப்போ given area, இதான் given ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம். given area அப்படின்னா அந்த given ஏரியாவுக்கும் given ஏரியாவில் நார்மல் வரையணும். இந்த ஏரியாவுக்கு ஒரு நார்மல்லாம் எனக்கு என்ன தெரியும், செங்குத்து கோடு எடுத்துனா ஒரு குத்துக்கோடு வரைகிறோம் நார்மல் அந்த பரப்புக்கு. அந்த நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில ஆங்கிள் தான் இது தீட்டா. பரப்புக்கும் அதுக்குள்ள ஏரியா கிடையாது, பரப்போட நார்மல் செங்குத்து வரைஞ்சி அந்த செங்குத்துக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இடையில ஆங்கிள் தான் இது தீட்டா. சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது பரப்பு, அந்த பரப்பு வந்து அந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குது. அப்போ தீட்டா அளவு 0, ஏன்னா பரப்புக்கு செங்குத்து வரைகிறோம், அதுவும் பியும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அப்போ தீட்டா 0, அப்போ பை பி என்ன ஆயிரும், பிஏ ஆயிரும். காஸ் 0 1ங்கிறனால பி இன்ட்டு ஏ. அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் டிஎம் ஸ்கொயர். இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் வெப்பர் டபிள்யூபின்னு சொல்லலாம். So 1 Weber is equal to 1 Tm square. அடுத்தல Faraday's experiment on electromagnetic induction. அவர் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு வில் see about that first experiment, முதல் சோதனை. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காயில் எடுத்துக்கிட்டார், ஒரு இன்சுலேட்டட் காயில் that is connected to a galvanometer. Insulated coil, a closed circuit. That closed circuit is made of insulated wire that is connected to a galvanometer. Then we are taking the bar magnet. ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம், ஒரு சட்டக்காந்தம் பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம். அந்த கம்பிச்சுருளை நோக்கி இருக்க மாதிரி நினச்சிடும் நுழைக்கிறோம், அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் மேக்னெட். இது நார்த்து போல், இது சவுத்து போல். நார்த்து போல் அந்த காயில் இன்சுலேட்டட் காயில் பக்கத்தில் நினச்சிடும் வச்சுக்கிட்டோம். இப்போ மூவ் பண்ணலை, ரெண்டையுமே மூவ் பண்ணலை. ரெண்டுமே எப்படி இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்குது. ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்குது, மூவ் பண்ணலை, நோ மோஷன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் இன் த galvanometer. The galvanometer will show 0 deflection. இப்போ இந்த galvanometerல பார்த்தோன்னா 0 வந்து சென்டரில் இருக்கும் galvanometerல. இந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகலை, இந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகலை, 0ல் நிற்கி கரெக்டாக. சரி, அடுத்த டயக்ராமில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த நார்த்து போல் இருக்குல்ல, இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்படி மூவ் பண்ணுறோம், அப்படி கம்பிச்சுருளுக்குள்ளே கொண்டு வர்றோம், அப்படியே நினச்சிடும் கம்பிச்சுருளுக்குள்ளே கொண்டு வரோம், மூவ் பண்ணுறோம். மூவிங் வித் த வெலாசிட்டி நினச்சிடும் மூவ் பண்ணுறோம் v1ங்கிற வெலாசிட்டியில். அப்படி மூவ் பண்ணும்போது என்ன செஞ்சிருது, கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ் அண்ட் த galvanometer வில் ஷோ டிஃப்ளெக்ஷன் இன் த ரைட் டிஃப்ளெக்ஷன். வலது பக்கம் நினச்சிது அந்த முள் வந்து நினச்சிது போகுது. இட்ஸ் ஷோ டிஃப்ளெக்ஷன் இன் த ரைட் சைடு, ரைட் டிஃப்ளெக்ஷன். அடுத்த அப்படி உள்ளே சொருகி உள்ளே கொண்டு போயிட்டு அப்படி நிப்பாட்டிடுறோம். இட் கெப்ட் ஸ்டேஷனரி. அந்த உள்ள பார் மேக்னெட் அப்படி உள்ளே போயிட்டு அப்படி நிற்குது. இப்போ பார்த்தோம்னா தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன். இதுதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். டிஃப்ளெக்ஷன் என்னச்சில்ல இல்லை. அடுத்த பார்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நார்த்து போல் we are taking away from the coil. காயில் விட்டு நினச்சிடும் வெளியே எடுக்கிறோம். Now there is a current flow in the coil
and there is a deflection in the left side, left deflection. அதாவது இடது பக்கம் என்ன செய்யுது திரும்ப, இதில் வலது பக்கம் போகுது, இதில் இடது பக்கம் போகுது. இப்போ அடுத்தால என்ன பண்ணுறோம்னா ஹையர் ஸ்பீடு v1ங்கிற வெலாசிட்டியில் மூவ் பண்ணோம்ல, இப்போ v2ங்கிற வெலாசிட்டி, v2 இஸ் கிரேட்டர் தேன் v1. v1ஓட v2ஓட என்ன செய்யுது அதிகமான வெலாசிட்டியில் என்ன செய்கிறோம் மூவ் பண்ணுறோம், v1ஓட அதிகமான வெலாசிட்டியில். நவ் இட்ஸ் ஸோ லார்ஜ் டிஃப்ளெக்ஷன். இப்போ குறைய டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி உள்ளே மூவ் பண்ணும்போது ரைட் சைடு, வெளியே எடுக்கும்போது லெஃப்ட் சைடு. சவுத்து போல் அதே மாதிரி என்ன பண்ணோம் மாற்றி வரும், இதே மாதிரி கிடைக்கும், ஆனால் ஆப்போசிட் சைடில் கிடைக்கும். டுவர்ட்ஸ்னால் ரைட்டு கிடைக்கும், அவேனா இப்படி இருக்கும் லெஃப்ட்டில் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட், ஃபாரடேயோட ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபாரடேயோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ரெண்டாவது சோதனை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 கம்பிச்சுருள் எடுத்துக்கிறாரு, 2 கம்பிச்சுருள், 2 coil, insulated coil, closed circuits. இந்த டயக்ராமில் காமிச்ச மாதிரி அந்த க்ளோஸ்ட் சர்க்கியூட் எடுத்துக்கிறது, 2 காயில் எடுத்துக்கிட்டோம். அதாவது சலினாய்டுங்கிற ஷேப், அதாவது ஒரு கம்பிச்சுருள், காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள். சரி, ஃபஸ்ட்டு ப்ரைமரி காயில் எடுத்துக்கிட்டோம், முதன்மை சுருள். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் கனெக்டட் டு எ பேட்ரி அண்ட் அ கீ. இது வந்து கீ நினைக்கிறோம், அவ்வளோதான். ஒரு பேட்ரி, ஒரு கீ, பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்னொரு காயில் அதை நினைச்சிடும் செகண்டரி காயில் எடுத்துக்கிட்டோம், அது வந்து துணை சுற்று. இப்போ அந்த செகண்டரி காயில் வந்து இட் இஸ் கனெக்டட் டு எ கேல்வாமீட்டர். கேல்வாமீட்டர் இணைச்சிருக்கிறோம். சரி, இப்போ இதில் 2 பார்ட். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கீயை ஆன் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும், த கரண்ட் இன்க்ரீசஸ். இல்லை கரண்டே முதல்ல இருக்காது, 0. அப்படி தானே, கீயை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும்போது, திறந்து வச்சுருக்கும்போது கரண்டே போகாது, கரண்ட் வந்து 0 ஃப்ளோயிங் த்ரூ த காயில். அது கீயை ப்ரெஸ் பண்ண உடனே த கரண்ட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசஸ். கரண்ட் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். நவ் த கேல்வாமீட்டர் வில் ஷோ டிஃப்ளெக்ஷன். ஒரு சன நேரத்தில், அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக என்ன செய்யும், இட் ஷோ டிஃப்ளெக்ஷன் இன் த ரைட் டிஃப்ளெக்ஷன். அடுத்தால அப்படியே ஆன் பண்ணி விட்டுறோம். ஆன் பண்ணி விட்டால் என்ன இருக்காது, டிஃப்ளெக்ஷனே இருக்காது. திருப்பி என்ன பண்ணுறோம், சுவிட்சை அந்த கீயை ஆஃப் பண்ணுறோம், அந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணுறோம். நவ் த கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீசஸ். கரண்ட் ஐபிங்கிற கரண்ட் நினச்சது டிக்ரீஸ் ஆகுது. நவ் இட் ஷோ டிஃப்ளெக்ஷன் இன் த லெஃப்ட் சைடு. இப்படி when the current start increases and decreases, it shows deflection. The galvanometer will show deflection. இதுதான் ஃபாரடேயோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்த based on the experiment, Faraday framed the law electromagnetic induction, laws of electromagnetic induction. ஃபஸ்ட் இதிலிருந்து என்ன ரிசல்ட் கிடைக்கி சோதனையின் முடிவிலிருந்து அப்படின்னு அவர் என்ன உணர்ந்துக்கிட்டார் அப்படின்னா, whenever the magnetic flux linked with the closed coil changes and EMF is induced. EMF induced ஆகிறதுனால an electric current flows in the circuit. This current is called as induced current and the EMF it is called as induced EMF. அந்த ஃபினாமினனுக்கு என்ன பேர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது ஒரு மூடிய கம்பிச்சுருளின் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும்போதெல்லாம் ஒரு மின்னியக்கு விசை நிச்சயம் தூண்டப்பட்டு அதனால் சுற்றில் ஒரு மின்னோட்டம் பாய்கிறது. அந்த மின்னோட்டம் தூண்டப்பட்ட மின்னோட்டம் எனப்படும். அந்த மின்னோட்டத்தை ஏற்படுத்தி எதனால் அந்த மின்னோட்டம் கிடைக்கி, ஒரு மின்னியக்கு விசையினால் கிடைக்கி. அந்த மின்னியக்கு விசைக்கு என்ன பேர், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எனப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு என்ன பேர், மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல். அடுத்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சரி, இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கிடைச்சிது, ஃபஸ்ட்டு என்னச்சுது, அதை நார்த்து போல் உள்ளே கொண்டு வர்றோம் ஒருத்தனா. அப்போது ஒரு பார் மேக்னெட். அப்போ பார் மேக்னெட் அப்படிங்கும்போது அதை சுற்றி என்ன இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போது அதை உள்ளே கொண்டு வரும்போது சம் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டர்ஸ் இன்டு த காயில். ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் த காயில் இன்க்ரீசஸ். அப்போது த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நினச்சி இது இன்க்ரீஸ் ஆகுது.
உள்ளே கொண்டு வரும்போது இட் ஷோஸ் உள்ளே கொண்டு வரும்போது இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் நினச்சது உள்ளே போகிறதுனால தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த காயில் இன்க்ரீசஸ். ஸோ it shows deflection, a current produced, and it shows deflection in the right hand side. அது ரைட் டிஃப்ளெக்ஷன். உள்ள அதிகமாக மூவ் பண்ணும்போது என்ன செய்யுது, அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது a current is deflected will be in the right hand side. சரி, அடுத்தால வெளியில் எடுக்கிறோம். when it taken out, the magnetic flux decreases. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன செஞ்சிருது, வெளியே வந்துடுது இந்த பார் மேக்னெட்டோட சேர்ந்து. when it is taken out, இதில் வந்து என்ன செய்யறோம், வெளியில் எடுக்கும்போது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ன செஞ்சிருது, வெளியில் வருது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். உங்களோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால it shows there is a current produces in the coil and it shows deflection in the left hand side. அப்போ அதிகமாக வெளியே எடுக்கும்போது அதிகமாக டிக்ரீஸ் ஆகிரும். ஸோ இட் ஷோஸ் மோர் டிஃப்ளெக்ஷன். சப்போஸ் உள்ளே கொண்டு போய் நம்ம காயில் வைக்கும் பொழுது உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், ஆனால் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதனால் என்ன பண்ணாது, தெர் இஸ் நோ EMF. அடுத்து ஃபாரடேயோட இரண்டாவது சோதனை விளக்குதல். அதே மாதிரி ப்ரைமரி காயில், செகண்டரி காயில், அதாவது முதன்மை சுற்று பக்கத்தில் துணை சுற்று கொண்டு வரும். இப்போ இதை ஆன் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு வந்து அந்த சுவிட்ச் நினைச்சிடும் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே என்ன நடக்கு, ப்ரைமரி காயிலில் தெர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அரவுண்ட் த ப்ரைமரி காயில். இது வரைக்கும் கரண்ட் போகலை, இந்த காயில் கரண்டே போகலை. இப்போது இது கரண்ட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அதில் கரண்ட்டு போகுது. அது கரண்ட் நினச்சி போகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நினச்சிது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் லிங்க்டு வித் த செகண்டரி காயில், துணை சுற்று. அப்போ அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நினச்சது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். அப்போ கரண்டே போகலை அப்படின்னா என்ன செய்யாதுல டிஃப்ளெக்ஷனே இருக்காது. கரண்ட்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ன செஞ்சிருது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் ஆல்சோ changes, increases, it shows deflection in the right side. அதே மாதிரி கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் செஞ்சது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில், அதாவது காந்த பாயம், துணை சுற்றில் காந்த பாயம் நினைச்சது குறையுது. ஸோ இட்ஸ் ஸோ டிஃப்ளெக்ஷன் இன் த லெஃப்ட் சைடு. பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபாரடே என்ன பண்ணுறாரு, ஹி ஃப்ரேம் த டூ லாஸ், Faraday's laws of electromagnetic induction. First வந்து Faraday's first law. Whenever the magnetic flux linked with the closed circuit changes, an EMF induced in the circuit which lasts in the circuit as long as the magnetic flux is changing. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எனர்ஜியும் சேஞ்ச் ஆக வரைக்கும் தான் எனர்ஜி, அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி கரண்ட் எனர்ஜியும் இன்டியூஸ் ஆகும். So whenever the magnetic flux linked with the coil changes, and EMF is induced in the circuit which lasts the circuit as long as the magnetic flux is changing. Second law enna, the magnitude of the induced EMF in the closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. So, time rate of change of the magnetic flux linked with the circuit. அதாவது the induced magnetic EMF psi is given by d pi b by dt. d pi b ங்கிறது என்னது, the flux changes in the coil, dt seconds, in a time dt seconds. Suppose if the coil having n turns, psi is equal to n into d pi b by dt. அந்த n உள்ள கொண்டு போயிருந்தோம். ஸோ d into n pi b by dt. n pi b ங்கிறது என்னன்னா flux linkage. n pi b ங்கிறது என்ன சொல்கிறோம், flux linkage, அதாவது product of number of turns n of the coil and the magnetic flux linked with each turn of the coil. That product is called as flux linkage. ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதி. ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும்போதெல்லாம் சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. காந்தப்பாயம் மாறுகின்ற வரை மின்னியக்கு விசை சுற்றில் இருக்கும். ரெண்டாவது விதி என்னென்னா, ஒரு மூடிய சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண் மதிப்பு நேரத்தை பொறுத்து சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் வீதத்திற்கு சமம். இந்த காந்தப்பாயம் மாறும் வீதத்தை நம்ம என்ன சொல்கிறோம், d pi b by
dt. d by bங்கிறது என்னது? சேஞ்ச் இன் த ஃப்ளக்ஸ், அதாவது காந்தப்பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். d by b by d by b in a time dt seconds, dt நேரத்தில், அதான் d by b by dt. n சுட்டுக்கள் கொண்ட ஒரு கம்பிச்சுருளை என்ன செய்யணும்? என்னால் பெருக்கியதும். ஸோ சைஸ் ஈக்குவல் டு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சைஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு d by b by dt, d by b by dt. இது என்ன உள்ளே கொண்டு போயிருந்தோம்? n is a constant. ஸோ d n by b by dt. n by bங்கிறது என்னதுன்னா பாயத்தொடர்பு. பாயத்தொடர்பு அப்படிங்கிறது மொத்த சுருளின் எண்ணிக்கையை அந்த அந்த சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயத்தால் பெருக்கி கிடைக்கக்கூடியது. பெருக்கு தொகைக்கு தான் என்ன சொல்கிறோம்? பாய தொடர்புன்னு நினச்சிரோம் சொல்கிறோம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டலின் முக்கியத்துவம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் யூஸ் இன் எவ்ரி டே டு டே லைஃப்பில் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஹவுஸ் அப்ளையன்சஸ், ஹோம் அப்ளையன்ஸ், இப்போ மிக்சி, கிரைண்டர், எதுக்குனாலும் என்ன செய்யணும்? பவர் வேணும். அது பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மிஷினரிஸ், அதே மாதிரி செல்ஃபோன் டு கம்ப்யூட்டர், எதுக்குன்னா வேணும்? அது மாதிரி இன்டர்நெட் வேணும்னா பவர் வேணும். அது மாதிரி கிட்டார் டு சேட்டலைட் கம்யூனிகேஷன், தேர் ஆல் நீட் எலக்ட்ரிசிட்டி. நவ் தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா நிறைய பவர் பிளான்ட். முன்னாடி வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மட்டும் தான் இருந்துச்சு, நீர்லேருந்து நினச்சிடும் மின்னாட்டில் பெறக்கூடியது. இப்போ பார்த்தோன்னா என்ன வந்திருக்கு? அட்டாமிக் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இல்லை பக்கத்தில் கூடங்குளத்தில் இருக்குது. இது மாதிரி திஸ் ஏன்னா நவ் தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் த எலக்ட்ரிக் பவர். ஏன்னா இப்போ நம்ம இமேஜின் பண்ணுறோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பவர் இல்லை, பவர் ஃபெயிலியர், திடீர்னு ஷட் டவுன், அப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? வீட்டில் மோட்டர் போட முடியாது, தண்ணி இருக்காது. அதானே டே டு டே லைஃப். இப்போ எல்லாமே தே டிபெண்ட் அப்பான் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். கரண்ட் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது. இப்போ முன்னாலெல்லாம் ஆசாரி வீட்டுக்கு வருவாங்க வேலைக்கு, அவங்க நினச்சிவாங்க வாழை வச்சு அறுத்து நினச்சிவாங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா தே ஆர் பிரிங்கிங் த மிஷின், மோட்டரை வச்சு கட் பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு கட்டு, வேலை ஈஸியாகிடுது, ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஆனால் ஒரு ஷட் டவுன் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. கரண்ட் இல்லைட்டா வேலை செய்ய முடியாது. ஒரு டைல்ஸ் போடுறவங்க எதுக்கு எடுத்தாலும் தே நீட் த மிஷினரிஸ், கட்டிங் எல்லாத்துக்கும் என்ன செய்யுது? மிஷினரிஸ் எல்லாத்துக்கும் தே டிபெண்ட் அப்பான் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், ஃபார் பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பின்னாடி பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் வெரி எசென்ஷியல். இப்போ நம்ம சொஃபிஸ்டிகேட்டட் ஹியூமன் லைஃப் என்ன செய்ய முடியாது? யூ கேனாட் இமேஜின் வித்தவுட் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதான் மின்காந்த தூண்டல் பயன்பாடு வாழ்க்கையில் பார்த்தோன்னா எல்லா இடங்களும் இருக்குது. வீட்டு உபயோக சாதனங்கள்லேருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும், அதாவது சாதாரண ஒரு செல்ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும், அது மாதிரி இன்டர்நெட்டு, இணையம், மின்சார கிட்டார், செயற்கைக்கோள், தகவல் எல்லாத்துக்கும் நினச்சது தேவைப்படுது. தேவை நினச்சது கூடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்தாமல் நம்ம நினச்சிடும் நிறையா பவர் பிளான்ட் நினச்சிடும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சோலார், சூரியன்லேருந்து நினச்சிடும் சோலார் பவர் பிளான்ட்டு போட்டுக்கிறோம். விண்டுலேருந்து இப்போ நம்ம வார வழியில் நினச்சல அங்கே பார்க்கலாம், நாகர்கோவில் போகிற வழியில் நிறையா ஆரல்வாய் மொழி அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? விண்டு மில் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே காய்த்தார் பக்கத்தில் அந்த ரயிலில் ஃபுல்லாக நிறைய போட்டிருக்காங்க. அப்போ நம்ம தேவை என்ன செஞ்சு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மின் ஏற்றிகள், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர், அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதுனா ரொம்ப என்ன செய்யுது? வெரி வெரி எசென்ஷியல். ஜென்ரேட்டர் அதெல்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இப்போ அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது? மனிதோட நவீன சொகுசு வாழ்க்கை என்ன செய்யாது? சாத்தியமாக இருக்காது. தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அடுத்தது எக்ஸ்ப்ளோரிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டலை ஆராய்தல். இது நீ என்ன செய்யலாம்? செய்து பார்க்கலாம். இந்த ஃபேரடே செஞ்சு பார்த்தாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1841. இப்போது நீ என்ன செய்யலாம்? அது அந்த சோதனை நீ என்ன செய்யலாம்? செய்து பார்க்கலாம். விரும்பினா என்ன செய்யணும்? இந்த படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள், இன்சுலேட்டட் ஒயர் என்ன செய்யணும் எடுத்துக்கணும். ஒரு சின்ன ஒரு உருளை, ஒரு சின்ன உருளை எடுத்துக்கிட்டு அதில் என்ன செய்யணும்? சுற்றணும். அந்த காப்பர் ஒயர், அந்த இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் எப்படி இருக்கணும்? ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், திக்காக இருக்கும். அப்போ தான் நிறைய என்ன செய்ய முடியும்? ரொம்ப தின்னாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. தின்னாக இருந்தால் தான் நிறைய என்ன செய்யலாம்? வைண்ட் பண்ணலாம். அதாவது இந்த உருளை மேலே என்ன செய்யணும்? மெதுவாக இப்படி க்ளோஸாக என்ன செய்யணும்? சுற்றியே இருக்கணும். ஒரு 2 எண்டு கிடைக்கும். இந்த 2 எண்டையும் ஒரு கேல்வாமீட்டரில் போய் இணைச்சிருக்கோம். அடுத்து ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துகிட்டு அந்த பார் மேக்னெட்டை அந்த உருளைக்கு உள்ளே நினச்சிடும் அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா கேல்வாமீட்டரில் என்ன செய்யும்? விலகல்
அடையும். அந்த கேல்வாமீட்டர் விலகல் எதனால் கிடைக்கி? அதில் கரண்ட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்லேருந்து என்ன கிடைக்கும்? அந்த விலகல் எனர்ஜிலாம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நீ எனர்ஜிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீ எனர்ஜிலாம் செய்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லென்ஸ் விதி, லென்ஸ் லா. The Lenz law states that the direction of the induced current is such that it always opposes the cause responsible for its production. இந்த லென்ஸ் விதி என்னென்னா, தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அதன் உருவாக்கத்திற்கு காரணமானதை எப்பொழுதும் எதிர்க்கும் விதத்தில் அமையும். சப்போஸ் அப்படி எதிர்க்கும் விதத்தில் இந்த ஒரு நெகட்டிவ் சைன் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஈக்குவல் ஃபேரடே என்ன பண்ணுறாரு, d/v/dt போட்டோம், அதில் ஒரு நெகட்டிவ் சைனை போடுறாரு, அவ்வளோதான் லென்ஸு. இந்த திசை என்ன செய்கிறாரு, தீர்மானிக்கிறாரு லென்ஸு. ஆனால் அந்த திசை வந்து ரொம்ப முக்கியம். அந்த திசை இல்லை அப்படின்னா இட் வயலேட்ஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நம்ம படிச்சிருப்பீங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதை நிச்சயம் வயலேட் பண்ணும். அதை லென்ஸ் தான் என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். அதாவது இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணோம், அது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணோம். அதை என்ன செய்யும், எதிர்க்கும் விதத்தில் என்ன செய்யும், அமையும். அதுக்கு ஒரு ரெண்டு எளிய சோதனை கொடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1. ஃபஸ்ட்டில் வந்து என்ன செய்யறோம், ஒரு சீரான காந்தப்புலம், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பேப்பர் அண்ட் ஆல்சோ இன்வர்ட்ஸ், உள்நோக்கி இருக்குது. அதுதான் நம்ம இந்த ப்ளூ கலர் கிராஸில் குறிச்சிருக்கோம். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, தட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த ஸ்க்ரீன். நம்ம ஸ்க்ரீன் சொல்கிறாங்க, புக்கில் பேப்பர்னு போட்டிருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் எப்படி இருக்குது, உள்நோக்கி இன்வர்ட்ஸில் வச்சது இருக்குது. சரியா? இப்போ கரண்ட்டே இதில் போகலைன்னு வச்சுக்கிட்டோம். இதில் என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிட்டோம். படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு கம்பி ஏபிசி, அதில் இது வந்து ஒரு கம்பி, இதில் ஏபி குறுக்க நினச்சது ஒன்று இந்த ஏபிங்கிறது எப்படி இருக்கும், மூவ் பண்ணக்கூடியது. அந்த ஏபி நினச்சலாம், உள்ளே வெளியே நினச்சலாம், மூவ் பண்ணலாம். அதை மாதிரி ஒரு கம்பி. ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் ஏபிசிடிங்கிறது. அதில் ஏபிங்கிறது என்னது, மூவபிள். ஏபி, இந்த ஏபி வந்து மூவபிள், இது வந்து ஃபிக்ஸட். அப்போ இந்த ஏரியா நினச்சலாம், மாற்றலாம். ஃபஸ்ட்டு அதோட ஏரியா வந்து ஏபிசிடி இப்படி இருக்குது. நவ் த ஃப்ரேம் ஏபி இட் இஸ் மூவிங் அவுட்வர்ட்ஸ், வெளிநோக்கி வருது. அப்போ வெளிநோக்கி வரும்போது என்ன நடக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் அனதர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ் ஆப்போசிட் டு த எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு. அதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கம்பி ஏபிங்கிறத கம்பி என்ன வெளியே எடுக்கும்போது இப்படி வரும்போது அப்போ கரண்ட் என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன பண்ணுறது, இட் அப்போசஸ் த காஸ். எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த கம்பி ஏபிங்கிற கம்பி மூவ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகுது. அதை அப்போஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், இட் கிரியேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு which is opposite to the existing field. It is also perpendicular outwards. அதான் நம்ம இந்த ரெட் டாட்டில் கொடுத்துருக்கோம். இந்த ரெட் டாட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இட் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு த ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ். சரி, அது அப்போசஸ் த காஸ். அதே மாதிரி அதை கம்பி என்ன உள்நோக்கி மூவ் பண்ணோம் அப்படின்னா, உள்நோக்கி மூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும், இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த சேம் டைரக்ஷன். அதே டைரக்ஷனில் என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இன்னொரு டைரக்ஷனில் அந்த ரெட் கலர் கிராஸஸில் ப்ரொடியூஸ் ஆகிடும். இந்த எக்ஸிஸ்டிங் ஃபீல்டில் எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு அதே டைரக்ஷனில் இன்வெர்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் வேறு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை நம்ம நினச்சி இந்த ரெட் கலர் கிராஸில் கொடுத்துருக்குறோம். அண்ட் ஆல்சோ இட் அப்போசஸ் த காஸ். இது ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபேரடேஸ் லாவில் எடுத்தோம், அதே மாதிரி ஒரு கம்பிச்சுருள் எடுத்துக்கிட்டோம், ஒரு காயில், இன்சுலேட்டட் காயில். அதை நினச்சிடும் கேல்வாமீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பார் மேக்னெட் அதை எடுத்து நினச்சிடும் உள்ளே கொண்டு போகிறோம். அந்த பார் மேக்னெட்டை நினச்சிடும் உள்ளே கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு நோ மோஷன், மூவ் பண்ணவே இல்லை. சரியா, ஒரு மூவ் பண்ணவே இல்லை. அப்போ என்ன நடக்கும், தெர் இஸ் நத்திங் வில் பி ஹேப்பன். அடுத்த என்ன பண்ணுறோம், அந்த மேக்னெட்டை உள்ளே மூவ் பண்ணுறோம். சவுத்து போல் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த அப்படி நினச்சிடும், அப்படியே காயில் நோக்கி நினச்சிடும் மூவ் பண்ணுறோம். அப்போ சவுத்து போல் உள்ளே மூவ் பண்ண உடனே இங்கே நினச்சதுன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காயில் வந்து
காயிலில் வந்து இது நார்த்து போலாவும் இது சவுத்து போலாவும் நினச்சது ஆக்ட் பண்ணுது. அப்போ அந்த மோஷனை என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணும். நான் உள்ளே வர நிச்சயம் அப்போஸ் பண்ணி நிச்சயம் இட் பிரிங்ஸ் இன்சைட். அடுத்தது உள்ளே வந்த பிறகு அதாவது மேக்னெட் வந்து உள்ளே வந்த பிறகு ரிப்பல்ஷன் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட், ரெண்டு கடையில் என்ன செய்யும், ரிப்பல்ஷன் நிச்சயம் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து அட்ராக்ஷன் எப்போ நடக்கும், அட்ராக்ஷன் அப்படின்னா வெளியில் எடுக்கும்போது என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். ஒன்று இந்த ஆப்போசிட் போல்ஸ் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை விடாது, வெளியில் வர விடாது. ஏன்னா வெளியில் வந்தால் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் அப்போசஸ் த காஸ், அப்போ அட்ராக்ட் பண்ணும். பட் இந்த காயில் அண்ட் த மேக்னெட் இதில் எப்படி இருக்குது, ரிப்பல்ஷன் இருக்குது. ரெண்டு சுருளுக்கும் காந்தத்துக்கு என்ன செய்யும், ஒரு எதிர்ப்பு இருக்கும். இதில் வந்து என்ன செய்யும், ஒரு ஈர்ப்பு நிச்சயம் இருக்கும். அதனால் அதோட இயக்கத்தை என்ன பண்ணிடுது, அப்போஸ் பண்ணிடுது. ஸோ தெர் இஸ் அ மோஷன், தெர் இஸ் அ பிளாக் நினச்சி நடக்கும். அதை எதனால ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த காசை என்ன பண்ணிடுதோ அப்போஸ் பண்ணும். சப்போஸ் அப்படி இல்லாமல் அதே டைரக்ஷனில் இருந்தால் நம்ம லேஸாக மூவ் பண்ணாலே என்ன செய்யும், கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும். ஸோ இட் வயலேட்ஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி என்ன செய்யும், வயலேட் பண்ணிடும். வித்தவுட் மோஷன் வில் கெட் த எனர்ஜி. இப்போ ஆற்றல் மாறா விதி அதோட அடிப்படையில் நினைச்சலாம், இதை மெய்ப்பிக்கலாம். இந்த கரண்டோட டைரக்ஷன் இட் இஸ் கிவன் பை ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படி கொடுக்கப்படுது, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இஃப் யூ ஸ்ட்ரெச் த ஃபஸ்ட் 3 fingers ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச், இதை மாதிரி ஃபஸ்ட்டு 3 fingers, இது என்னது தம்பு, இது வந்து 4 finger, இது வந்து மிடில் ஃபிங்கர். ஒன்று அப்படி இருக்குது, ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இது இதுக்கு அப்படி நினச்சிட்டோம் வச்சுக்கிட்டோம். கையை வச்சுக்கிட்டோன்னா சப்போஸ் இஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்ஸ் மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இட் இஸ் அலாங் த தம்ப். The thumb indicates the motion of the conductor, then the middle finger will indicate the direction of the induced current. இதானது ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஜெனரேட்டர் ரூல். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், ஜெனரேட்டர் ரூல். வலது கையின் பெருவிரல், சுட்டு விரல் மற்றும் நடுவிரல் ஆகிய ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசையில் வைத்தும். இது வந்து நடுவிரல், சுட்டு விரல், பெருவிரல் மூணு நினச்சி ஒன்று கொண்டு செங்குத்தாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுட்டு விரலானது எந்த திசை, ஃபீல்டு, அதாவது அதோட புலத்தின் திசை, காந்த புலத்தின் திசையை குறித்து அதே மாதிரி காந்தப்புல கடத்தி இயங்கும் திசையை பெருவிரல் குறித்தால் மின்னோட்டத்தின் திசை எதை குறிக்கும், நடுவிரல் குறிக்கும். இதான் என்னது, ஃப்ளெமிங் வலதுகை விதி. இது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், மின்னியற்றி விதினும் என்ன சொல்லலாம், மின்னியற்றி விதினும் என்ன சொல்லலாம். Then we'll see about the motional EMF from Lorentz force. Motional EMF from the Lorentz force. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் ஏபி எடுத்துக்கிட்டோம். ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் ஏபி ஆஃப் லென்த் எல், அதாவது எல் நீளமுள்ள ஒரு நேரான கடத்தும் துண்டு எடுத்துக்கிட்டோம். அதோட நீளம் வந்து எல். அதை வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சீரான காந்தப்புலத்தில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அது எப்படி இருக்குது, இட் இஸ் பெர்பெண்டிகுலர் இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த ஃபிகர் சொன்ன மாதிரி அந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக நினச்சது இருக்குது. Now the length of the rod, it is perpendicular, it is normal to the magnetic field, and also the rod moves with the constant velocity. இந்த ராட் என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. It moves with the constant velocity v towards the right side இருக்குது, போய்கிட்டே இருக்கு. அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. பிளேன் ஆஃப் இது வந்து எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இது ராடு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. இட் மூவ்ஸ் டு த ரைட் சைட் வித் த வெலாசிட்டி v. when the rod moves, இந்த ராடு வந்து எப்படி மூவ் ஆகும்போது the free electron in it also moves. அந்த ராடுக்குள்ளே உள்ள
free electrons also move. So when there is a movement of the free electrons, movement of charge in a uniform magnetic field, there exists a force called as Lorentz force. Now that Lorentz force produce ஆகிறதுனால ஏன்னா the free electrons charge accumulate on the side A, அதாவது Bலேருந்து A சைடில் நினச்சது accumulate ஆகுது இது அந்த free electrons, and also a force is created, and the force on the free electrons is given by the formula FB vector is equal to minus E into V vector cross B vector. That is expression for the magnetic Lorentz force. Already we studied in the last lesson. சரி, FB vector is equal to minus E into V vector cross B vector. சரி, இப்போ என்ன நடக்கு, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் எங்கே அக்குமுலேட் ஆகிருக்கு, ஏங்கிற எண்டுக்கு, அது பிலேருந்து ஏலேருந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இங்கே சார்ஜ் அதிகமாக, அந்த நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால there is எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, கிரியேட் ஆகுது. ஆஸ் எ ரிசல்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறனால என்ன நடக்கு, there is a force, Coulomb's force starts acting on the free electrons. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிறதுனால ஒரு கூலும் ஃபோர்ஸ் நினச்சது கிரியேட் ஆகுது. இட் இஸ் கிவன் பை த ஃபார்முலா எஃப் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டர். வி நோ இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை இ, ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். கேபிட்டல் இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூன்னு படிச்சிருப்போம். கியூங்கிறது சார்ஜ், இங்கே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மைனஸ் இ. ஸோ எஃப் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டர். சரி, இப்போ இந்த எலக்ட்ரான் அங்கே வரக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை நிச்சயம் கூட்டிக்கிட்டே இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது எஃபியும் கூட்டிக்கிட்டே இருக்கும், எஃப்இ நிச்சயம் கூட்டிக்கிட்டே இருக்கும். ஸ்டில் இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம், ஒரு குறிப்பிட்ட வேலை வரைக்கும். அதுக்கு பிறகு நடக்கும், போத் த ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல். தெர் இஸ் நோ ஃபர்தர் அக்குமுலேஷன் ஆஃப் தி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அட் த எண்ட் ஏ. அப்போது என்ன நடக்கும், போத் த ஃபோர்ஸஸ் வில் பிகம் ஈக்குவல். ஸோ அது ஈக்குவேட் பண்ணுறோம். எஃப்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப்இ வெக்டர், அதோட மேக்னிடியூட். minus E into V vector cross B vector is equal to minus E into E vector. The small e cancel பண்ணிடுதோம். A vector cross B vector AB sin theta. So VB sin theta, அங்கே theta 90 sin 91. அப்போ அதனால் VBன்னு போட்டுருதோம், இங்கே E மட்டும் வந்துடும். சரி, இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம அது ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். E is equal to V by L, அதாவது V is equal to E into L. அப்போ ஈக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், VB into L. That V, அந்த V தான் என்னது, electromotive force. It creates the produces an EMF and it is given by psi is equal to BLV. And this EMF is produced, எதனால produce ஆகுது, due to the movement of the rod AB. The rod மூவறனால produce ஆகுது, movement of the rod. So it is called as motional EMF. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், motional EMF சொல்கிறோம். Suppose if the two ends of the A and B of the rod are connected external circuit by a resistance, Rங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா there's a current flow in the circuit and it is given by I is equal to psi by R, Ohm's law படி psi by R, this is equal to BLB by R, and that current flows in each. நிச்சயம் produce ஆகும். And the direction of the current is given by right hand thumb rule. அதாவது லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசையை பெறுதல். இது முக்கியமான 5 மார்க்கோட நிச்சயம் கேட்கலாம். இது வந்து ஒரு என்ன இருக்குது, ஒரு எல் நீளமுள்ள ஒரு நேரான கடத்தும் தண்டு ஏபி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு சீரான காந்தப்புலம் இருக்குது. அந்த காந்தப்புலம் எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்க்ரீனுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக செங்குத்தான இது இருக்குது. அந்த ராடு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு செங்குத்தாக இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த ராடு, அந்த தண்டு வந்து வீங்கிற திசைவேகத்தில் என்ன செய்யுது, இப்படி மூவ் ஆகுது. அப்போ அந்த ராடுக்குள்ளே என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதாவது கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் என்ன நடக்கும், நகரும் பொழுது அதில் ஒரு விசை நிச்சயம் உருவாகும். என்ன விசை, லாரன்ஸ் விசை நிச்சயம் உருவாகும். அந்த லாரன்ஸ் விசை உருவாகிறதுனால அந்த கட்டுரா எலக்ட்ரான்களாக என்ன நிச்சயம் பிலேருந்து ஏக்கு நிச்சயம் போக ஆரம்பித்து ஏழு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே நிச்சயம் இருக்கும். அந்த லாரன்ஸ் விசை எப்படி கொடுக்கலாம், எஃப்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அடுத்து அந்த கட்டுரா எலக்ட்ரான் மீது என்ன செய்யும், கூலும் விசை செயல்படும். எதனால், அந்த எலக்ட்ரான்கள் என்ன, அந்த கட்டுரா எலக்ட்ரான்லாம் எங்கே வந்து சேர்ந்துருது, ஏல வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் சேர சேர எஃப்இபியோட வேல்யூ கூட்டிக்கிட்டே இருக்கும், எஃப்இயோட வேல்யூ கூட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரெண்டு நிச்சயம் சமமாயிரும். எப்போ சமமாகும், அவ்வளவு கட்டுரா எலக்ட்ரான்களும் ஏக்கு வந்த பிறகு ரெண்டு நிச்சயம் சமமாயிரும். அப்போ சமமாயிட்டுனா ஈக்குவேட் பண்ணதும், அப்புறம் ஈக்குவேட் பண்ணிக்க மைனஸ் இன்ட்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இ கேன்சல் ஆயிரும். விபி சைன் 90 = இ sin 91, அதனால் E = VB.
அதில் மின்னழுத்த வேறுபாடு நம்ம எப்படி குறிக்கலாம்? V is equal to E into L. E சப்ஸ்டியூட் பண்ணுவோம் VB into L. ஸோ psi is equal to BLV. சைங்கிறது என்னது? அது உருவாக்கக்கூடிய மின்னியக்கு விசை. அது எதனால் உருவாகுதலா? அது தண்டு வந்து இயக்கத்தினால இருக்கிறனால என்ன செய்யுது? உருவாகனால அதை என்ன சொல்கிறோம்? இயக்க மின்னியக்கு விசைன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரு மொத்த மின் தடை ஒன்று, இது ரெண்டுக்கு இடையில் ஒரு என்ன செய்யறோம்? ஒரு மின் தடை நினைச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன நடக்கும்? ஒரு கரண்ட் ஃப்ளோ நிச்சயம் இருக்கும். அந்த கரண்ட் I is equal to psi by R BLV by R. அந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, the direction of the current it is given by thumb, அதாவது வலக்கை பெருவிரல் விதியிலிருந்து நினைச்சலாம் அறியலாம். தட்ஸ் ஆல். வழக்கம் போல் அசைன்மெண்ட், சரியா? இன்னைக்குரிய அசைன்மெண்ட்டை குறிச்சிக்க. ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃபார் இங்கிலீஷ் மீடியம் 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் meant by electromagnetic induction? 3 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் Faraday's laws of electromagnetic induction. 2 லா இருக்குது. Faraday's law ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. அடுத்து 5 மார்க் கொஸ்டின். obtain, third question, obtain an expression for motional EMF from Lorentz force. Then for Tamil medium 2 mark question. மின்காந்த தூண்டல் என்றால் என்ன? 3 மார்க் கொஸ்டின். மின்காந்த தூண்டலின் ஃபாரடே விதிகளை கூறுக. விதிகள், அப்போ 2 விதி எழுதணும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின். லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசைக்கான சமன்பாட்டை பெறுக. அவ்வளோதான். சரி, வழக்கம் போல் என்ன செய்யணும்? திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். அது அசைன்மெண்ட்டுக்குரிய ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண ஒன்லி கொஞ்சம் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், அவ்வளோதான். உடனே படித்து நினச்சி எழுது. அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு பப்ளிக் எக்ஸாம் உண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீ வீட்டிலேருந்தே என்ன செய்யணும்? கட்டாயம் படித்து தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் படித்து எழுதி அதை என்ன செய்யணும்? ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் நினச்சி அனுப்பிவிடு. தென் வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.